சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஆண், பெண் அதாவது 2க்குமே பொருந்தும் இந்த பரிகாரம். நம்மளுக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும். என்னடா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் வயசாகிக்கிட்டே இருக்கு. இல்ல கரெக்ட் காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஏக்கமும், 2வது கரெக்டான ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து வரன் தேடுறது, அமையறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குதிரை கொம்பா தான் இருக்கு. அதுவும் அவங்கவங்களுக்குள்ள நெறைய டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ, இந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் தள்ளி போறது, திருமண தடை, ஏதாவது தோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம், இல்லன்னா ஏதாவது ஒரு தோஷம், குழந்தைங்களுக்கு எப்படி புலங்காயத்து தோஷம் இருக்கோ, கல்யாண தடை, கல்யாண ஆக்டிவேஷன் அந்த சக்ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய விஷயங்கள் இருக்கும். ஜாதக ரீதியா இருக்கும், இல்லன்னா சாப விமோச்சனமாக இருக்கும், இல்லன்னா கர்மாவா இருக்கும். இப்படி பல காரணங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதுக்கான ஒரு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் கேட்குறீங்க சார். நெறைய பரிகாரங்கள் வந்து பெருசு பெருசா இருக்கு. அங்கலாம் போவோமா? இத்தன ஊருக்கு எங்களால போ முடியாது. அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஆனா, இதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும்னா, இயற்கையே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி இயற்கையே மகாசக்தி. இயற்கைக்குள்ளார நம்ம வந்து நம்மளுடைய ஆறாவை பதித்துக் கொண்டால், உங்களுடைய உயிர் ஆறா புதுப்பித்துக் கொள்ளும். அதான் சொல்லுவாங்கல்ல, "தன்னை தாழ்த்திக் கொள்பவன் ஒரு நாள் உயர்த்தப்படுவான்" அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதே மாரி, அதுக்குன்னு நீங்க வந்து நான் சொன்ன இந்த பழமொழிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல தான். ஆனா, அந்த வார்த்தைக்கு ஒலி அலைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறது. என்னைக்குமே சரணாகதியோட இருந்து இயற்கையோட நம்ம போய் சரணாகதியா இருந்தோம்னாக்கா, நம்மளுடைய எங்க தாழ்த்திக் கொள்கிறோம்? சரணாகதி அந்த இயற்கைக்கு தாழ்த்திக் கொண்டால், ஒரு நாள் உயர்த்தப்படுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுடைய எனர்ஜி உயர்த்தப்படும். சாதாரணமாக குணாதிசயங்கள்ல நம்ம நிறைகுடம் தளும்பாதுங்கிற மாரி அமைதியா இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாரி தான் இந்த ஒரு பதிவுல ஏன் இத சொன்னேன்னாக்கா, நம்மளுடைய தாழ்த்திக் கொள்வது என்பது நம்மளுடைய சரணாகதி எங்க இருக்குன்னா இயற்கை. வன்னி மரம், அடுத்தது இன்னொரு மரம் இருக்கு பார்த்தீங்களா? அரச மரம். ஸோ இந்த 2யும் மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டாக்கா, அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். ஏதாவது ஒரு ஏதாவது திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு. எப்ப வேணாலும் இருக்கட்டும். காலையில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இந்த கோயிலுக்கு போயிட்டு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு, இல்லன்னா வன்னி மரம் எங்க இருக்கோ, எங்க இருந்தாலும் வன்னி மரத்த நம்ம 2 கை அதாவது பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தீட்டு காலங்கள்ல தொட்டுறக்கூடாது. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு மன சுத்தமாக போய் கைய வச்சாலே போதும். கைய வச்சுக்கோங்க. கைய வச்சுட்டு, நீங்க "என் திருமண தடை நீங்க வேண்டும். சரணாகதியே சரணாகதி." அவ்வளோதான். இந்த வன்னி மரத்துக்கு ஒரு பெரிய சக்தி என்னன்னாக்கா, திருமண தடை மட்டும் கிடையாது. எல்லா தடையுமே உடைக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.